ஹல்லேலூயா. குட் மார்னிங். அனுதின தியானம். ரெடியா இருக்கீங்களா? விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? ஒருவேளை நீங்க ஏதாவது வெளிநாடுகள்ல இருந்தீங்கன்னா அப்ப இது உங்களுக்கு சாயங்காலமோ இல்ல மத்தியானமோ இல்ல வேறொரு நேரமோ. அதுக்காக தான் அனுதின தியானம் அப்படின்னும். அது காலையோ மாலையோ இரவோ எந்த நேரமாக இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு மேலான நன்மைதான். தேவனுடைய வார்த்தைகளை ஒரு கிரமத்தின்படி நாம் தியானித்து வந்தால், அந்த வார்த்தைகளை அப்படியே இருதயத்தில் நாம் வைத்துக் கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பலப்பட முடியும். எல்லா விஷயங்களிலும் நம்மால் வளர முடியும். எனவேதான் தவறாமல் இந்த அனுதின தியானத்தை நாம் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றோம். வாருங்கள், ஜெபத்தோடே கூட நாம் ஒருமனப்பட்டு எல்லோருமே கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய மகா கிருபையினாலே மற்றொரு புதிய வருடத்திற்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறீர். நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கையில் எங்கள் வாழ்க்கையில் எடுத்திருக்கிற தீர்மானங்களின் அடிப்படையிலே நின்று உமக்கு சாட்சிகளா எங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். புதிய வருடத்திற்குள் பிரவேசித்து விட்டோம். டக்கு டக்கு என்று நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்கின்றன. அதுக்குள்ளேயே சில பேருக்கு இது பழைய வருஷம் ஆயிடுச்சா என்ன? 1ஆம் தேதியோ அல்லது டிசம்பர் 31ஆம் தேதியோ எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? தேவனுடைய சந்நிதியிலே நீங்கள் செய்த உடன்படிக்கைகளை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா? இதுக்கு மேலே என் வாழ்க்கையில நான் பொய் பேச மாட்டேன், இனிமேல் கடனை வாங்க மாட்டேன், யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன், இனிமேல் நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்வேன், இனிமேல் நான் தவறாம அவருடைய வார்த்தைகளை வாசிப்பேன், அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே வாழ்வேன், அவருக்கு மாத்திரமே நான் காணிக்கைகளை நன்கொடைகள் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு என்னென்னவோ தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்கோம் இல்லையா? எடுத்தீங்களா இல்லையா? அப்படின்னா அவைகளை கடைபிடிக்கிறீங்களா? வாக்கு கொடுக்கறது சுலபந்தாங்க. ஆனா அந்த வாக்கில் நிலைநிற்பதற்கு நம்மால முடியாது என்பதனால ஆண்டவருடைய சகாயத்தை நாட வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருந்தால், தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் ஆவிக்குரிய பிரகாரமா ஸ்திரமா இருப்போம். கிறிஸ்தவ பக்தி வாரத்துக்கு ஒரு தடவை இருக்கிறது இல்லைங்க. ஏதோ அப்பப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டோ ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டுக்கிட்டோ முடிச்சுட்டு போயிடுறது இல்லைங்க. ஒவ்வொரு நிமிஷம் தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நபர். நான் உலக பிரகாரமான நபர் அல்ல. நான் வித்தியாசமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அனுதினமும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு புதிய பக்தியை வாழ்க்கை அருளுகிறாரே தவிர ஏனோ தானோ வென்ற பக்தி அல்ல அது. ஏதோ இந்த வருஷத்துல சில விஷயங்களை நான் நல்லாவே இருந்திருக்கிறேன், சில விஷயங்களை நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன், சில தப்பையெல்லாம் நான் விட்டுட்டேன், ஃப்ரீக்குவன்சியை குறைச்சிட்டேன். ஒருத்தர் அப்படிதான் சொன்னார். என்னங்க சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டீங்களா புது வருஷத்துலன்னு கேட்டா, அது குறைச்சிட்டேன். இதுக்கு முன்னால 1 பாக்கெட் குடிப்பான இப்போ ஒரு 3 சிகரெட்டோட நான் நிப்பாட்டிடுறேன். என்னங்க, ஆக்சுவலா இதுக்கு முன்னால நான் பாட்டிலா குடிப்பேன், ஆனா இப்போ ஒரு 2 பேக்கோட நிறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மாறுறேன் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க. உண்மையான கிறிஸ்தவ பக்தி பரிபூரணமான மாற்றம், சம்பூரணமான மாற்றம், மரணம் வரைக்கும் தேவனுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை. அதனாலதான் நாம எவ்வளவு தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டாலும் இருதயம் எல்லாத்தை விட ரொம்ப மோசமானதுங்க. அந்த இருதயத்தை சரிப்படுத்தி நெருப்படுத்தினாலே தவிர, இயேசுவினிடத்தில் அர்ப்பணித்தாலே தவிர, நாம கையை கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி தப்பு செய்யாம இருக்கிறோம். பாவத்தை செய்யறதில்ல, பாவத்தை பத்தி பேசுறதில்ல, பாவத்தை பார்க்கறது இல்ல, அதனால பரிசுத்தவான்கள் ஆயிட்டோம் அப்படின்னா அது அறியாமைங்க. ஏன்னா பாவம் என்பது இருதயத்துக்குள்ளேயே தான் இருக்கு. பேசலனாலும் பார்க்கலனாலும் கேட்கலனாலும் பாவத்தை செய்கிற பாவத்துக்கான தூண்டுதல் என்பது இருதயத்திலிருந்து தானே வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் முதல்ல இருதயத்தை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். புது வருஷம் வந்துருச்சு, ஆனா புதிய வாழ்க்கை இருக்கா? புது இருதயம் இருக்கா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2:21, ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அது பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை இணைக்கவே மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை
அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். பைபிள் காலேஜில் இருந்தப்போ லிமிட்டான வஸ்திரம், லிமிட்டான உணவு, ஆனால் விசுவாசத்தோடு கூடிய ஊழியம் என்று தியாகத்தோடு வாழ்வதை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு பனியன் கிழிஞ்சிருச்சுன்னா, அந்த இன்னர்வேர், அந்த பனியன் கிழிஞ்சிருச்சுன்னா எதுக்காக தூக்கி போடணும் அப்படின்னு போய் அந்த கிழிசலை ஒரு டெய்லர் கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு புது துணியை வச்சு ஒட்டு போட்டு தைச்சுக்குவோம். இப்பெல்லாம் யாரும் ஒட்டு போடுற துணியை போடுறதே இல்லை இல்லையா? இப்போ துணி நிறைய ஆயிடுச்சு. கிழியறதுக்கு முன்னாலே தூக்கி போட்டுருவாங்க. அது பழசாயிடுச்சுன்னா போடவே மாட்டாங்க. ஒரு தடவை போட்டது இன்னொரு தடவை போடாமல் இருக்கிறது கூட முயற்சி செய்கிறாங்களாம். ஆனால் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அவங்க துணி கிழிஞ்சிருச்சுன்னா அதை திரும்ப திரும்ப தைச்சு போட்டுக்குவாங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த பழைய துணியோட புதிய துணியை வச்சு ஒட்டு போட்டு தைச்சா நல்லா தான் இருக்கும்னு கொஞ்ச நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கடைசியில் ஒரு தடவை அப்படி துவைச்சிட்டோன்னா அவ்வளவு பெரிய கிழிசல் வரது இல்லாமல் ஒட்டு போட்ட இடத்துல கூட கிழிசல் இன்னும் பெருசாயிடும். அந்த மாதிரி அரைகுறை பக்தி அல்லவே அல்ல. ஒன்றை விடுறதுக்காக இன்னொன்னு செய்யறது மனிதனுடைய பழக்கம். நான் சாராயத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அப்ப இது என்னன்னு கேட்டதுக்கு, அதுதாங்க அந்த சாராயத்தை மறக்கிறதுக்காக இந்த டொபாக்கோ புகையிலை ப்ராடக்ட்ஸை மென்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க இதென்னையா, டொபாக்கோ கூட நல்லதில்லை, அதையும் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொன்னா அதை விடுறதுக்கு இப்போ சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒன்றுக்காக இன்னொன்னு கடைசியில் மொத்த கெட்ட பழக்கத்தையும் பழகிறது, எல்லாத்தையும் செய்கிறவங்களும் ஆயிடுவாங்க. அதுவல்ல இயேசு கிறிஸ்து தரும் மாற்றம், பரிபூரணமான மாற்றம். கொஞ்சம் பழசு கொஞ்சம் புதுசுன்னா அது மொத்தமாக பழசுன்னு தான் சொல்ல முடியுமே, இல்லை புதுசு இல்லை. புளிச்ச மாவு கொஞ்சமாக இருந்தாலும் மற்ற மாவு எல்லாத்தையும் அது புளிக்க வச்சிருந்தா இல்லையா? ஒரு சுத்தமில்லாத பாத்திரத்தில் பாலை ஊத்துனா அது எவ்வளவு மேன்மையான பாலாக இருந்தாலும் அது கெட்டு போயிடுமா இல்லையா? அதே மாதிரி புதிய வருஷத்துல நீ நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் உன்னுடைய அந்த ரங்கத்துல அந்த சுத்திகரிப்பு நடக்கவில்லை என்பதனால, புதிய இருதயத்தை பெற முடியாது என்பதனால பரிசுத்தமாக வாழ முடியாமல் இருக்கிறோ என்னவோ. ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதிகமா கிழிஞ்சிரும். இன்னொரு விஷயம் கூட இருக்கு பாருங்க அடுத்த வசனத்துல, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். இப்பதான் சில பாட்டில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்ணாடி பாட்டில்கள் அப்படின்னு விதவிதமான பாட்டில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பயங்கர பக்காவான பேக்கிங் எல்லாம் பண்றாங்க. அந்நாட்கள்ல அந்த திராட்சை ரசத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா தோலால் தேய்க்கப்பட்ட துருத்திகள் இருக்கும். அந்த துருத்திகளில் தான் தண்ணீரை கூட, வழக்கமா தண்ணீரை ஊற்றி அந்த துருத்திகளில் தான் எடுத்துக்கொண்டு போவார்கள். கவனிங்க. எனவே அந்த மாதிரியான அந்த பழைய துருத்திகளிலே புது திராட்சை ரசத்தை ஊற்ற மாட்டாங்க. வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போட்டுவிடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் விவரமாவே சொல்றேன். புது திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா அது பொதுவாக அப்படியே ஊறும், அதாவது அது அதிகமாகும். இந்த பழைய துருத்திகள் என்பது புது துருத்தியா இருந்தாலும் அதுவும் பெருசாகும். புது துருத்திகளும் கூட எக்ஸ்பேண்ட் ஆகும், அதோட லெதர். ஸோ புது துருத்திகளில் புது ரசத்தை ஊற்றி வைக்கும்போது அது அப்படியே ஊறி அதிகமாகும். அப்போ இந்த புது துருத்திகளும் கூட எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸோ கிழியாது. ஆனால் பழைய துருத்திகள் ஆல்ரெடி அது எக்ஸ்பேண்ட் ஆகித்தான் இருக்கும், நல்லா விரிவடைஞ்சு தான் இருக்கும். மேக்சிமம் அது எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக இருக்கும். அந்த பழசுல இந்த புது திராட்சை ரசத்தை ஒரு வேளை ஊற்றினா ரசம் பொங்கி இன்னும் அதிகமாகும் போது அதுக்கான ஸ்பேஸ் இல்லாததால் அந்த பழைய துருத்தி என்ன ஆகும்னா அது அப்படியே கிழிஞ்சு போயிடும். அப்படி கிழிஞ்சிட்டு அந்த துருத்தியும் வேஸ்ட் ஆயிடும், அதில் ஊற்றப்பட்ட திராட்சை ரசமும் மொத்தமாக சிந்தி மொத்தமும் போய் சேர்ந்துடும். அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையும் கூட அதே மாதிரி தாங்க. தேவனே என்ன ஆசீர்வாதிங்க இந்த புதிய வருடத்துல, எனக்கு நிறைவான ஆசீர்வாதம் வேணும், எனக்கு 100 ஆசீர்வாதம் வேணும், அல்லது எனக்கு 2 ஆசீர்வாதங்கள் வேணும், எனக்கு எல்லாமே அபிவிருத்தியா இருக்கணும் இந்த புதிய வருஷத்துல அப்படின்னு நாம நினைப்போம் இல்லைங்களாங்க. புது புது மாற்றங்கள் நல்லதுதான், தருவதற்கும் ஆண்டவர் ஆயத்தம் தான். ஆனா உன்னிடத்துல புது திருப்தி இருக்கா? அதாவது புது இருதயம் இருக்கா? அந்த பழைய இருதயத்துல எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களை தந்தாலும்
அதெல்லாம் அங்க நிலைநிற்காது. இருதயம் புதிதாக வேண்டும். இருதயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா நாம் ஏதோ ஃபேக்டரிக்கோ இந்த தேசத்துக்கோ எந்த சர்ஜன் கிட்டயோ போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்முடைய ஆண்டவர் இருதயங்களை பரிசீலிக்கின்ற தேவன், இருதயங்களை சரிப்படுத்துகிற தேவன், நொறுங்கின இருதயங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய தேவன், பழைய இருதயத்தை அகற்றுகிற தேவன், புதிய இருதயத்தை அருளி செய்கிற தேவன். யாரெல்லாம் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் பழைய இருதயத்தை பார்த்து அந்த பழைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவ சந்நிதியில் அறிக்கையிடுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய இருதயத்தை அருளிச் செய்கிறேன், புதிய சுபாவத்தை உனக்கு அருளுகிறேன், புதிய ஆசீர்வாதங்களை உனக்கு அருளுகிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கின்றோம். சில நாட்கள் கடந்து விட்டன. அதுக்குள்ள புதியவைகளை பார்க்க முடியுதா? அல்லது இன்னும் பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய நடத்தை, இன்னும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் கீழ்நோக்கி போகிக் கொண்டிருக்கிற நிலைமைதான் இருக்கிறதா? 1ஆம் தேதி இருக்கிற பக்தியும் அந்த நம்பிக்கையும் இன்னைக்கு இருக்கா? அதுக்குள்ளே எல்லாம் மாமூல் ஆயிடுச்சா? யோசிச்சு பார்க்கணும். புதிய இருதயம் வேண்டுமென்றால் அறிக்கை செய்து மனம் திரும்புவதே வழி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவான்களாக்குகிறது. கல்லான இருதயத்தை உங்களிலிருந்து எடுத்து போட்டு சதையுள்ள இருதயத்தை தருவேன் என்று ஆண்டவர் இடத்திலே சொல்லுகிறார். கல்லான இருதயம் என்றால் அது எந்த விதமான அசைவும் இல்லாத ஒரு இருதயம். இவன் கற்கள் கூட கவனிங்க, சின்ன சின்ன அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில வருடக்கணக்கா ஒன்று அப்படியே சேர்ந்து கெட்டியான கல்லா மாறிடுது. அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல பழைய பாவங்கள் அப்படியே பரவாயில்ல அதை அப்படியே நாம வச்சுக்கிட்டு இருக்கிற போது வார்த்தைகளை கேட்கிறோம், ஜெபம் பண்றோம், அதோட நாம் செய்கிற பாவங்கள், தப்புகள், பொய்கள், அநியாயங்கள், ஏமாற்றுகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் பரவாயில்ல, அது சின்னதுதான், பரவாயில்ல, இதுல மாறினா பரவாயில்ல, இதுல ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் பலவீனம் தான் என்று நீ உன்னையே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே வருஷக்கணக்கா நீ போயிட்டு இருக்கும் போது உன்னுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா கவனிக்கணும், கல்லான இருதயம் ஆயிடுது. மனசாட்சி வேலை செய்யாது, எந்தவித எதிர்வினையாற்றாது. அந்த அளவுக்கு கடின இருதயம் உள்ளவங்களா ஆயிடுவாங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பாங்களே தவிர இருதயத்தில் எந்தவித அசைவும் இருக்காது. ஆச்சார பக்தியோடு கூட புது வருஷம் அது இது கிறிஸ்மஸ் அப்படின்னு ஆர்ப்பாட்டமா செலிப்ரேட் பண்ணுவாங்களே தவிர மனசாட்சிக்கு மாத்திரம் அசைவே இருக்காது. பரிசோதிச்சுக்கோங்க. புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிச்சிருக்கோம். புதிய இருதயம் இருக்கா? உண்மையான மனசாட்சி இருக்கிறதா? நல் மனசாட்சி இருக்கா? சுத்தமான இருதயம் இருக்கா? யோசனைகள் மாறி இருக்கா? இப்போதும் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா? அல்லது மறுபடியும் அதே பலவீனங்கள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கா? மறுபடியும் அதே தப்பை செய்ய ஆரம்பிச்சு அவ்வளோதான், என் வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது தப்பு பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிற நிலைமைக்குள்ள இருக்கீங்களா என்றால் கவனிங்க, கல்லான இருதயம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. அட்லீஸ்ட் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டா உங்களுக்கு தெரியுமாங்க, உன்னுடைய இருதயம் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும், அதாவது மனுஷர்கள் உன்னை திட்டுனாலும் கத்துனாலும் புத்தி சொன்னாலும் உடைய இருதயம் மாறவே மாறாது. இன்னும் அதிகமான கடினத்துக்கு மாறிடுவாங்க. சில பேர் பார்த்திருப்பீங்க. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் பாறைகளை உடைத்து நொறுக்குகிற சுத்தியை போன்றது. ஆமாங்க, அவருடைய வார்த்தைகள் நம் கடின இருதயத்தை கொண்டிருக்கிற நம்மை புடமிடுகிறது என்பதனால கருணை உள்ளவர்களாய் மாறுவோம், மனம் திரும்புகிறவர்களாய் நடந்து கொள்ளுவோம். பைபிள்ல ரொம்ப கடினமானவன் சவுல் என்கிறவன். கிறிஸ்துவை நம்புகிறார்கள் என்ற ஒரே விஷயத்துக்காக அவர்களை துன்பப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை சிதறடிக்க பண்ண வேண்டும் என்றிருந்த மூர்க்கன். அதாவது என்னுடைய மதம்தான் உண்மையான மதம், என்னுடைய யூத மதம்தான் மேன்மையான மதம் என்ற மமதைக்குள்ளாக இருந்த அந்த மமதையோடு கூட தேவனுடைய பிள்ளைகளை இம்சித்துக் கொண்டிருந்தவனாக இருந்த பவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவனுடைய கல்லான இருதயம் நொறுங்கி போனது. அவன் அந்த மூர்க்க குணத்திலிருந்து உடனே விடுவிக்கப்பட்டான். ஆண்டவரே, நீ நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ எனக்கு சாட்சியாக வேண்டும் என்பது அன்றிலிருந்து எவ்வளவு கடினமாக மனிதர்களோடு நடந்து கொண்டானோ அதைவிட அதிக அன்பினாலே நிரப்பப்பட்டான். ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற ஆவல்
தந்தை விட தாயை காட்டிலும் அன்பு காட்டி நேசிக்கிறவனாக, ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய நாமத்தில் பிரஜைகளையும் நேசித்து, எளிமை பண்புக்கும் கிறிஸ்துவின் சாயலுக்கும் அடையாளமாய் திகழ்ந்தவன். இந்த புதிய வருடத்தில் நம்முடைய பக்தி அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அரகர பக்தி எதுக்கும் உதவாதுங்க. கிறிஸ்துவைப் போல் நாம் இருக்க வேண்டும். அதே உணர்வோடு கூட நாம் தொடர வேண்டும். வாருங்கள், கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. அச்சார பக்தியிலிருந்து விடுவீங்க அப்பா. பழைய துருத்தியிலே புது திராட்சரசத்தைப் போல, பழைய வாழ்க்கையிலேயே புது ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறவர்களா இல்லாமல், பழைய துணியோடு புதிய துணியை இணைக்கிறது போல, பழையவைகளை இன்னும் விட்டு விலகாமல் புதியவைகளை கொண்டு அவளை மறைக்க ட்ரை பண்ணி, இதை பெரிய ஆட்களைப் போல இருக்க வேண்டும் என்கிற நடிக்கிற வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவித்து, இருதய சுத்தத்தை அருளிச் செய்து, புதிய வருடத்தில் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் வாழ்கிறதற்கு இந்த அனுதின தியானத்தை காண்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். ஃபோன் பண்ண வேண்டாம், எடுக்கவில்லை என்று வருத்தமும் பட வேண்டாம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, பெயர் விவரங்களை டைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.